இந்த எபிசோடில் நம்ம அரவிந்த் ராய் இயக்கி 2023 வெளிவந்த பரம்பூர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் அமிதாஸ் தனது தங்கையின் மருத்துவ செலவிற்காக திருடி பணம் சேர்க்கிறார். ஒரு நாள் போலீஸ் அதிகாரியாக இருக்கும் சரத்குமார் வீட்டிற்கு திருடச் சென்று அவரிடம் மாட்டிக்கொள்கிறார். அமிதாஸை விசாரிக்கும் போது பழைய காலத்து சிலை ஒன்று இருப்பதாகவும் அதை கண்டுபிடித்து கைமாற்றி விட்டால் பல கோடி ரூபாய் போகும் என்றும் சரத்குமார் தெரிந்து கொள்கிறார். அமிதாஸை வைத்து அந்த சிலையை கண்டுபிடிக்கிறார் சரத்குமார். மேலும் அமிதாஸுக்கு பணார்த்த ஆசை காண்பித்து பார்ட்னராக சேர்த்து கொள்கிறார். இருவரும் கூட்டு சேர்ந்து அந்த சிலையை ஒரு பெரிய தொகைக்கு பேரம் பேசுகிறாங்க. சிலையை கைமாற்றிவிடும் நிலையில் எதிர்பாராத விதமாக ஒரு சண்டையில் உடைந்து போகுது சிலை. இறுதியில் சரத்குமார் அமிதாஸ் இருவரும் உடைந்த சிலையை வைத்து என்ன செய்தார்கள்? இருவருக்கும் பணம் கிடைத்ததா? தங்கையை அமிதாஸ் காப்பாற்றினாரா என்பதே படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் அமிதாஸ் அமல் பேபியாக இருந்து தற்போது ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்கிறார். தங்கைக்காக வருந்துவது, பணம் சேர்த்தே ஆக வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுவது, சேர்த்து வைத்த பணத்தை செலவு செய்வது என நடிப்பில் பழிச்சிடுறாரு. படத்திற்கு பெரிய பலம் சரத்குமாரின் நடிப்பு. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படும் போலீஸ் அதிகாரியாக இவர் நடித்திருப்பது நிஜ வாழ்க்கையில் இருக்கும் சில போலீஸ் அதிகாரிகளை ஞாபகப்படுத்துகிறது. போலீஸ் அதிகாரி தோற்றத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். கிளைமேக்ஸில் ஒரு பார்வையில் பல வார்த்தைகள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் காஷ்மீரா பர்தேசி ஆங்காங்கே வந்து அழகான நடிப்பை கொடுத்திருக்கிறார். சிறு நேரமே வந்தாலும் கைத்தட்டல் வாங்கியிருக்கிறார் பாலாஜி சக்திவேல். தங்கையாக வரும் ஸ்வாதிகா அண்ணன் மீது பாசம் காட்டுவராக நடித்து கவர்ந்திருக்காரு. வின்சென்ட் அசோகன், கஜராஜா ஆகியோர் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் பெரிதாக கவரவில்லை. பின்னணி இசையில் ஸ்கோர் செய்திருக்கிறான்னு சொல்லலாம். பாண்டிக்குமாரின் ஒளிப்பதிவு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்கு. நாகூரால் ராமச்சந்திரன் படத்தொகுப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சிலை கடத்தலை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். இதில் காதல், ஆக்ஷன், தங்கை பாசம், அப்பா பாசம் என திரைக்கதை அமைத்து ரசிக்க வைத்திருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாக திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறார் இயக்குனர். இறுதியில் யாரும் எதிர்பாராத திருப்பம் ரசிக்க வைக்கிறது.